வர்ற பணத்துக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அத வந்து அடிக்கடி நன்றி சொன்னா எனக்கு இது மாற்றம் எனக்கு தெரிஞ்சது. முன்னாடியே சரி, எனக்கு சரி. மாற்றம் தெரிஞ்சது. இத மறுபடியும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு மாற்றம் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு வந்து இந்த பணத்த அடிக்கடி இத பார்த்து நன்றி சொல்றப்ப, இது நம்மள விட்டு போற மாரி தெரிய மாட்டுது. மீண்டும் மீண்டும் வர்ற மாரி தான் நமக்கு அது உணர்வு மூலியமா எனக்கு தெரியுது. ஓகே, ஓகே. குப்புராஜ் வந்து அதனால குப்புராஜ் வந்து ரொம்ப குழந்தை அவரு. அவரு தெரியாமலே இதெல்லாம் நெறைய பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்ப அந்த பணத்த அவர் பார்த்து, பார்த்து பயன்படுத்தினுடைய விளைவு அவரு அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க. இப்ப புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, ஆமாங்க, ஆமா. இதுல பனி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க ஆமா. புதுசா ஒரு ஹோல்சேல் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரீட்டெயில் ஹோல்சேல் கடை. இது பண்ணியிருக்கேன். இப்ப தெரியுதா? இந்த பணத்த பார்த்து, பார்த்து நீங்க நன்றி சொன்னீங்கல்ல, அதனுடைய விளைவு தான் அது. இப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் வருதா உங்களுக்கு? அதுல இருந்து? கண்டிப்பா, கண்டிப்பா கரெக்ட்டா? வருதுங்க. நெறைய பாருங்க. அதான் முன்னேற்றம் நான் இருக்குதுங்க. ஆ அதுதான் நான் சொல்றேன். நீங்க நன்றி ஆ. சொல்ல, நன்றி சொல்ல உங்கள அறியாமலே நீங்க மாறிக்கிட்டு இருப்பீங்க. தெரியாது. அது உங்களுக்கே தெரியாது. என்ன மாரி இன்னொருத்தருக்கு சொல்லணும். இல்ல நீங்க ஆழ்ந்து உட்கார்ந்து யோசிக்கணும். இதனால நமக்கு என்ன மாற்றம் வந்தது? ஓ ரைட் இன்னொரு பிரான்ச் போட்டுட்டோம். நீங்க இன்னும் பார்த்து, பார்த்து சொல்ல, சொல்ல நீங்க ஆசைப்பட்ட மாரி தமிழகம் முழுக்க அந்த பிரான்ச் வந்து சேரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வாழ்த்துக்களும், பாராட்டுக்களும். முன்னெல்லாம் சிறப்பு. கையில வந்து அதிக பணம் இருக்காதுங்கண்ணா. இப்ப வந்து இருப்புல இருக்கிற மாரி இருக்கு. எந்த இதா சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம். ஓரளவுக்கு நெறைய வியாபாரமும் வந்து வருது. அது இந்த நன்றி இந்த பணத்து மூலியமா தான் வருதுன்னு சொல்லி நீங்க சொல்றப்ப எனக்கு புரியுது.